டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பராபவ வருடம் இன்று 5/8/2026 புதன்கிழமை ஆடி மாதம் 20ஆம் தேதி. நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:32 மணி வரை அஸ்வினி, திருவாதிரை, பின்பு பரணி. இன்றைய விசேஷம் தேய்பிறை அஷ்டமி. இன்றைய ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. சூரிய உதயம் காலை 6:04 மணி. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை. மாலை 2 மணி முதல் மாலை 3 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம். மேஷராசி என்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். ஏராளமான நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். திடீர் லாபங்களும் தைரியமும் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். வெளிநபர்களிடம் தொழில் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும். நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகும். செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயக பெருமானை வழிபட நன்மைகள் பெருகும். மேஷராசி பரணி நட்சத்திரம். சொத்து மற்றும் நிலம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை. ஸ்ரீ சுதர்சனமூர்த்தி அல்லது துர்கை அம்மனை வழிபடுவது எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் வஞ்சகங்களில் இருந்து பாதுகாக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். குடும்ப பொருளாதார நிலை கணிசமாக உயரும். பெற்றோரின் ஆதரவும் பாராட்டும் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். சுப்பிரமணிய சுவாமியை செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுவது சுப பலன்களை கூட்டும். ரிஷபராசி அன்பர்களே, நிதி நிலைமை இப்போது நன்றாக இருக்கும். கடின உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் நிலவி வந்த பதற்றங்கள் மறைந்து அமைதியான சூழல் உருவாகும். உங்களது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் தீரும். நிதி நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உயரதிகாரிகளின் சந்திப்பு தொழிலில் புதிய வாய்ப்புகளை தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரின் பூரண ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும். புதிய முதலீடுகளில் மட்டும் எச்சரிக்கை தேவை. ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். நண்பர்களின் உதவியால் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன முக்கிய காரியங்கள் உடனடியாக முடியும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் பேச்சு திறமையால் பாராட்டு பெறுவீர்கள். எதிர்கால சேமிப்பிற்கு ஏற்ற திட்டங்களை தீட்டுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, அரசு சார்ந்த விஷயங்களில் சில தடங்கல்கள் வரலாம். குடும்பத்தில் முன்னேற்றம், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகள் உருவாகும். துர்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட நல்லது நடக்கும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களை குருட்டுத்தனமாக நம்பி குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். தொழில் தொடர்பான பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். மனக்குழப்பங்களும் வீண் சந்தேகங்களும் வந்து போகலாம். வாகன பயணங்களில் வேகம் வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில் விடாமுயற்சி நல்ல பலனை தரும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தினரின் யோசனைகளை கேட்டறிந்து செயல்படுவது நன்மை பயக்கும். நிதி நிலைமை சீராக இருந்தாலும் வீண் செலவுகளை தவிர்க்கவும். கடகராசி அன்பர்களே, செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்களது திறமை வெளிப்படும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். ஜென்மகுருவின் யோகத்தால் சேமிப்பு உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் சாத்தியமாகும். உத்தியோகத்தில் அவசரப்பட்ட முடிவுகள் எடுக்காமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கடகராசி பூசம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பணியிடத்தில் ஆவணங்களை சரிபார்த்து ஒப்படைப்பது மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்றுத்தரும். மாணவர்களுக்கு படிப்பில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் புதிய நபரின் வருகையால் மகிழ்ச்சியும் ஆசாரமும் கூடும். கவனக்குறைவான பேச்சுகளையும் அவசர செயல்களையும் தவிர்ப்பது நலம்.
சிம்மராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவுகளில் நிதானம் தேவை. உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். சிவன் வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். நீண்ட நாட்களாக பாதித்த உடல் உபாதைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் அமையும். சனியின் தாக்கத்தால் நிதி முதலீடுகளில் எச்சரிக்கை தேவை. சிம்மராசி பூரம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இளையவர்களுடன் சுமூக உறவும் நிலவும். தொழிலில் சில குழப்பங்கள் வந்து செல்லும். வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது பொருளாதார இழப்புகளில் இருந்து காக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். மூத்தவர்களின் ஆலோசனைகள் தொழில் மற்றும் நிதி நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வு தரும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனமும் முயற்சியும் தேவை. ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது முயற்சிகள் வெற்றியடையும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் செலவுகள் கூடினாலும் சுப பலன்கள் உண்டாகும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். எதிரிகளை வீழ்த்தி காரிய வெற்றி பெறுவீர்கள். பணியிடத்தில் உங்கள் கை ஓங்கும். நண்பர்கள் மூலம் சுப செலவுகள் வரலாம். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். குடும்பத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு மூலம் சோர்வை அகற்றுவீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டு மனதிற்கு உற்சாகத்தை தரும். துலாம் ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். நிலுவையில் இருந்த கடன் சிக்கல்கள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் தீரும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். நிதிநிலை மிகச்சிறப்பாக இருக்கும். சொகுசு பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சனிக்கிழமைகளில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மமூர்த்தியை தரிசித்து துளசி மாலை சாற்றி வழிபடுவது மன அமைதியையும் செல்வத்தையும் பெருக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். உத்தியோகம் மற்றும் தொழிலில் சுறுசுறுப்பு கூடும். வெளிநாட்டு யோகத்திற்கு முயலும் மாணவர்கள் கூடுதல் விழிப்புடன் ஆவணங்களை தயார் செய்ய வேண்டும். நேர்மறை சிந்தனை வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அரசியல்வாதிகள் கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். நிலுவையில் இருந்த பண வரவுகள் கைக்கு வரும். மனக்குழப்பங்கள் விலகு. ஆன்மீகத்தில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் பொற்காலம் நிறைந்த நாள். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பொருளாதார நிலை சீராக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் நிதானம் தேவை. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். மாணவர்கள் படிப்பில் திறமையை காட்டி முதலிடம் பிடிக்கும் வாய்ப்பு உருவாகும். வணிகத்தில் சில போட்டிகளையும் சவால்களையும் சந்திக்க நேரிட்டாலும் புத்திசாலித்தனத்தால் சமாளிப்பீர்கள். தேவையற்ற தனிமையை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உறவினர்களுடன் நல்லுறவு மேம்படும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். மன அழுத்தம் விலக ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுய தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நிதி முதலீடுகளில் மட்டும் அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் அல்லது புதிய விருந்தினர் வருகை போன்ற சுப செய்திகள் கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் சுய தொழிலில் லாபம் பெருகும். வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி தாமரை மலர் சாற்றி வழிபடுவது பொருளாதார இழப்புகளில் இருந்து பாதுகாக்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தொழில் ரீதியான பயணங்கள் நல்ல வெற்றியை தரும். மூத்தவர்களின் ஆலோசனைகள் நிதி விவகாரங்களுக்கு சிறந்த தீர்வாக அமையும். மகர ராசி அன்பர்களே, பொது பலன்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். பொருளாதார பற்றாக்குறை வரலாம். கடினமாக உழைக்க வேண்டி வரும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாபெரும் வெற்றி உண்டாகும். வாழ்க்கை துணையால் நிதி பலம் கூடும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். பணியிடத்தில் நிலவிய தடைகள் அகலும். மூத்த அதிகாரிகளின் பாராட்டு மனதிற்கு உற்சாகம் அளிக்கும். வீடு மாற்றம் அல்லது இடமாற்ற சிந்தனைகள் கைகூடும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். கடின உழைப்பிற்கு ஏற்ற பொருளாதார லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் நிதி நெருக்கடியை குறைக்கும்.
கும்பராசி அன்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களால் பிரச்சனைகள் வராமல் இருக்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். குறைந்த உழைப்பில் அதிக லாபம் கிடைக்கும். புது வீடு வாகனம் வாங்கும் கனவுகள் நனவாகும். குடும்ப பெரியவர்களின் ஆசையும் உதவியும் கிட்டும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். தொழிலில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி லாபத்தை பெருக்குவீர்கள். ஆரோக்கியத்தில் லேசான அலைச்சல் வரலாம். சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்வதும் ராகு பகவான் வழிபாடு செய்வதும் பாதுகாப்பை தரும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இந்த நாள் பொற்காலமாகும். நினைவாற்றல் பெருகும். நிதிநிலை சீராகி சேமிப்பு அதிகரிக்கும். தொழிலில் புதுமை படைத்து மேலதிகாரிகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்ப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நெருங்கியவர்களுடன் அனுசரித்து செல்லவும். உடல் நலனில் கவனம் தேவை. உடல்நல பிரச்சனைகள் நீங்க குரு பகவானை வழிபடுவது சிறந்தது. மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். குருவின் சுப பார்வையால் புத்தி கூர்மைப்படும். தொழிலில் தலைமை பண்பு பளிச்சிடும். முதலீடுகளில் மட்டும் எச்சரிக்கை தேவை. மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். பணியிடத்தில் பெண் சக ஊழியரின் ஆதரவால் முக்கிய வேலைகள் முடியும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். சனிக்கிழமைகளில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு துளசி மாலை சாற்றி வழிபடுவது மன அமைதியையும் தடைகளற்ற வெற்றியையும் தரும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். நிர்வாகத்திறன் மேம்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் மதிப்பை பெறுவீர்கள். மாணவர்கள் கவனச்சிதறல்களை தவிர்த்து கடுமையாக உழைத்தால் மட்டுமே தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற முடியும்.